ஐயா, பூலோகத்திலே ராஜபரிபாலனம் நன்றாக இருக்கிறது. தெய்வ நிலைகள் எல்லாம் தப்பாமல் அந்த கைவினைகளை சென்று கொண்டிருக்கிறார்கள். மணிக்கள் எல்லாம் அவரவர்கள் தங்கள் நிலைமை தப்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். என்னப்பா செய்யணும்? சிவபெருமான் கேட்கிறார். அவங்களுக்கு பூமியில் நல்ல செழிப்பு மழை பெய்யணும். அவங்க பூமியில் உழுது பயிரிடுகின்ற போது 5 மடங்கு கூட இருக்கணும். ஐரெட்டியாக அவங்களுக்கு ஆகணும். நல்ல அந்த பூமி செழிப்பாக இருக்க வேண்டும். எந்த விதமான நோய் நொடிகள் இருக்கக்கூடாது. இப்போ கோயில் கூட, அம்மனு கோயில் கூடன்னு சொன்னால் அந்த பக்கம் இந்த பக்கம் கோயிலெலாம் தெருவிலெல்லாம் என்ன கட்டுவோம்? வேப்பங்குலையை கட்டுவோம். எந்த விதமான துஷ்டங்கள் இங்கே வரக்கூடாது என்று ஊரை காவல் காப்பது போல அந்த வேப்பங்குலையை கட்டுவோம். அப்போ இங்கே ஈஸ்வரிடத்தில் சொன்னபோதே அவர் கூப்பிட்டார். முதல்ல யாரை கூப்பிட்டாரு? வர்ணனை கூப்பிட்டார். இந்த வாப்பா, இந்த பூமியில் சோழ ராஜ்யத்திலே அவன் சோழன் நெறி தவறாமல் வாழ்கின்றான். சோழ ராசாக்களுக்கெல்லாம் நிறைய கதை இருக்கு. ஆனால் அவர் சொல்லுகிறார், அங்கே மழை நல்ல முறையில் செழிப்பாக பொழிய வேண்டும். பூமாதேவியை கூப்பிட்டார். அந்த பூமாதேவி என்னையா செய்யணும்? ஏறிடு பிடித்து உழுகின்ற அவர்களுக்கெல்லாம் பயிரிலே ஐரெட்டியாக 2 மடங்கு 8 மடங்காக நல்ல முறையில் அவர்களுக்கு பூமியிலே செழிப்போடு விளைச்சல் இருக்க வேண்டும். சரி, அதுக்கப்புறமா சரஸ்வதியை கூப்பிட்டார். எந்த நேரமும் அங்கே சிறப்பாக மக்கள் எல்லாம் கல்வி பயின்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சரி, அதுக்கப்புறம் இந்த இன்னொரு தூங்குது அம்மா இருக்காளே, மூதேவின்னு சொல்லுவோமே, அந்த அம்மையை கூப்பிட்டாரு. நீ என்ன பண்ணணும்னு தெரியுமோ? என்னையா செய்யணும்? நீ போய் எந்த நேரம் தூங்கணுமோ அந்த நேரம் தான் நீ அங்கே போகணும். எந்த நேரமும் தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது. தூங்குனா என்னது? சோம்பேறின்னு சொல்லுவார். எறும்புகள் எங்கேயாவது சுறுசுறுப்பு இல்லாமல் எங்கேயாவது தூங்கி கொண்டு இருக்கா? இல்லை, அது ஊர்ந்து சென்று ஏதாவது நமக்கு சாப்பிடுறதுக்கு சேகரித்து கொண்டே இருக்கும். இதுபோல சுறுசுறுப்பாக மக்கள் எல்லாம் எந்த நேரம் வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தூக்கத்தினுடைய அம்மையின் பெரியவளுக்கு எந்த நேரமும் நீ அங்கே இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் தூக்கம் கொடுக்கணும் நேரத்தில் தான் நீ போகணும் அப்படின்னு அவளுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் நோய் எந்த விதமான வீசக்கூடாது, நோய்களே இருக்கக்கூடாது. வாயு பகவானை கூப்பிட்டார். நோய் என்ற பிரச்சனையே மக்களுக்கு இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். காலையிலே வீசுகின்ற தென்றல் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணுமே தவிர எந்த விதமான நோய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பூமிக்கு அனுப்பினார்கள். அந்த பூலோகத்திலே மக்கள் எல்லாம் சிறப்போடு இருந்தார்கள். மனுநீதம் எல்லாம் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க? அன்றைக்கு தன்னுடைய கணவன் வேலைக்கு போயிடாருன்னா அன்றைக்கு அந்த அம்மைமாரெல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஐயா, எந்த திசையை நோக்கி வேலைக்கு போகிறீங்க? வடக்க போகிறேம்மா, கிழக்க போகிறேன்னு சொன்னால் அந்த அம்மைமார்கள் அந்த பக்கமாக கால் ஈட்ட மாட்டாங்கள. அப்படி இருந்த பெண்களுடைய நிலைமையை சொல்லுகிறார். கற்பு நெறி போலே அவர்களுடைய கற்கதவு போலே கற்பு மனக்கதவு. ஏன்னா மனசில் ஒருத்தன் அழகா இருக்கான்னு நினைச்சதுக்காக வேண்டி பரசுராமனை சொல்லி தன் தாயையே தலைவட்ட சொன்னார். அப்போ மனசில் ஒரு நினைச்சாலே ஒரு களங்கம் உண்டாகும் என்று சொல்லி எதையும் மனசில் நினைக்காமல் கணவனை தெய்வமாக நினைத்து வருந்தி அவர் போன இடத்துக்கு கால் ஈட்டாமலும் அவர்களுடைய தூங்குகின்ற போதே அவர்களுக்கு கால் அமைக்கி விட்டு, அன்னைக்கெல்லாம் விசிறி கிடையாது, ஒரு ஓலை விசிறி உண்டு, அதை வச்சு விசாரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சு கால் அமைக்கி தூங்கின பிறகு துஞ்சுவாள் மங்கையர்கள். ஒரு சாமி நேரத்தில் 4 மணிக்கு எந்திரிப்பா. கணவன் காலத்தான் முதல்ல தொட்டு கும்பிடுவானா. என்ன அழகான பெண்களுடைய நெறியை சொல்லியிருக்காரு பாருங்க. காலை தொட்டு கும்பிட்டு என்ன சொல்லுவாளா? 4 முகத்தனை வணங்குவாளா. என் தாலி பாக்கியம் நல்லா இருக்கணும், நான் பிறந்த இடத்துக்கு பெருமையும் புகுந்த இடத்துக்கு புகழும் சேர்க்கணும்னு சொல்லி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முகத்தில் தண்ணி விட்டு கழுவிட்டு தெருமுத்தமெல்லாம் தொலைச்சி கோலம் போடுவாளாம். அந்த அம்மைமார்களுடைய நிலையை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஏன்னா அங்கேயும் இவங்க போட்டி கிடையாது.